ஹாய் காய்ஸ், இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நானும் யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் மசாலாவுக்கு கொத்தமல்லி, 2 பட்டை, 3 ஏலக்காய், மிளகு இது நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்துக்கோங்க. அது இப்போ ஒரு ஓரமாக வச்சுடுவோம். தென் ஒரு பவுலில் போன்லெஸ் சிக்கன், ஓகேவா, போன்லெஸ் சிக்கன் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இறங்கி இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் மஞ்சள் எல்லா சிக்கன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு அதில் அந்த பெரட்டின சிக்கன் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கவே அதில் தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வர டைம்லேயே நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கன் வேகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்களா, லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. நான் இந்த டைமில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லாவே தண்ணி விட்டுருந்துச்சு. அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச கறி மசால் தூள் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பேக்கெட் மசாலானா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுருங்க. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷாட்டில் பார்க்கலாம் கைஸ். பாய். சதாங்கே.